அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, உலகத்தில் மிக மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் யாருக்கிட்ட இருக்கி? எந்த நாட்டுக்கிட்ட இருக்கி? உலகத்தில் மிக மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் ரஷ்யாவிடம் இருக்கி. அந்த ஆயுதத்துடைய பேர் தான் RS-28. இந்த ஆயுதம் எப்படியாப்பட்ட ஆயுதம் என்றா, அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அமெரிக்கா ஜப்பானின் மீது ஹிரோஷிமா மீது அணு ஆயுதத்தை போட்டது. அந்த அணு ஆயுதத்தை விட இந்த RS-28 65 மடங்கு பவரானது, சக்தி வாய்ந்தது. இந்த அணு ஆயுதம் எப்படியாப்பட்ட ஆயுதம் தெரியுமா? இந்த RS-28 எவ்வளோ பயங்கரமான ஆயுதம் தெரியுமா? கிட்டத்தட்ட 16 அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடியது. இதனுடைய ஸ்பீட், வேகம் எப்படி தெரியுமா? அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, வெறுமனே 28 நிமிடங்களில் 18,000 கிலோமீட்டரை தாண்டக்கூடிய ஆயுதம். துல்லியமாக தாண்டும், அதையும் விட குயிக்காக தாண்டும். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படின்னா ரஷ்யாவிலிருந்து உலகத்தில் எந்த மூளைக்கனாலும் அடிக்கிறது. ரஷ்யாவில் இருந்து கொண்டே கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஆயுதம் இது. மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் தான் இது. இப்போ நாசா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. எப்படின்னா, ஈரானிடம் ஒரு ஆயுதம் இருக்கு. எப்படின்னா, அந்த ஆயுதத்துடைய பேர் பிளாஸ்மா. இந்த ஆயுதம் எவ்வளோ பயங்கரமான ஆயுதம் தெரியுமா? இந்த ஆயுதத்தை ஒரு நாட்டு மீது போட்டால் அந்த நாடு அப்படியே நாசமாகிவிடும், அழிந்துவிடும், துண்டு தூளாகிவிடும். அது மட்டுமல்ல, அது நச்சுத்தன்மை நிறைந்த ஒரு ஆயுதம். அந்த ஆயுதம் எத்தனையோ கிலோமீட்டர், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டரை தாண்டியும் அதனுடைய நச்சுத்தன்மை போகக்கூடிய அளவுக்கு ஈரான் ஒரு ஆயுதத்தை தயாரித்திருப்பதாக நாசா அறிவித்திருக்கிறாங்க. அப்போ அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ ஈரானிடம் மிக மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் ஈரானிடம் இருக்கு. அன்பார்ந்தவர்களே, இப்போ அணு ஆயுதம், அணுகுண்டு. இந்த அணுகுண்டு ரஷ்யாவிடம் கிட்டத்தட்ட 5880 இருக்கு. அமெரிக்காவிடம் 5244 இருக்குது. சைனாவிடம் 500 இருக்குது. இப்போ ஈரானிடம் இருக்கா இல்லையா? இப்போ ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கா இல்லையா? ஆயுதங்களை செய்யக்கூடிய நாடு, ஆயுதத்தோடையே வளர்ந்த நாடு, பொருளாதார தடை விதித்தும் அதையும் மீறி ஆயுதங்களை அமைதியாக செய்த நாடு ஈரான். அப்போ ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கா இல்லையா? இது ஒரு கேள்வி.